அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியனும் சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக கும்பராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைகின்றன, இவை நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான். 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனி சஞ்சார காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க. ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்த இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட மிக அதீதமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ ஒரு கிரகநிலை அமர்வது சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்க்கையில் ராசியின் அதிபதியான தனியுடன் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பது என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை. அது மட்டுமல்லாது அவர் ஜென்மராசிக்கு வருவதும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியன். சூரியனின் பார்வையிலும் கும்பராசிக்காரர்களின் அதிபதியான சனி பகவான் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே 2 பகை கிரகங்கள் ஜென்மராசியில் அமர்வது நிச்சயமாக சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நல்ல பலன்கள் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு எழக்கூடிய பல சிரமங்களை 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட குறைத்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கூட பாருங்க. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியின் தந்தையாக பார்க்கப்படுகிறார். அவர் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் பார்வையாக சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். கோல்சார விதியின் அடிப்படையில் ஜென்மராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சனி புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு சிறந்த இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க சனி பகவான். விரையாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் 7.5 சனியின் நடுப்பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்பட்டாலும் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு வகையில் சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வெகு அளவில் இந்த தருணத்தில் உறவுகள் மத்தியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விரிசல்கள் போன்றவற்றில் நல்லதொரு மாற்றம் உண்டுங்க. ஆனால் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படுதல நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஜென்ம சனி சஞ்சார காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பல்வேறு வகையான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சிறு தொகையாக இருந்தாலும் மிகப்பெரிய தொகையாக இருந்தாலும் அதீத கவனத்துடன் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவசரப்பட்டு அகலக்கால் வைக்க வேண்டாம். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டுங்க. கும்பராசிக்காரர்கள் தான் தோன்றித்தனமாக தனித்து செயல்படுவதால் பல சிக்கல்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுமே தவிர சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியானது உறுதிப்படுத்துகிறது. எனவே தகுந்த ஆலோசகர்கள் அல்லது குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படலாம். அது மட்டுமல்லாது தனித்து செயல்படுவதை விட கூட்டு தொழிலாகவும் கூட்டு முயற்சியாகவும் ஈடுபடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சனி பகவானின் சிறப்பு பார்வை நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு 3,
7 மற்றும் 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. 7ஆம் பார்வையாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சிரமங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில சலுகைகளும் தொழிலில் உத்தியோகத்தில் ஆர்வத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை மனநிறைவுடன் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. 3ஆம் இடமான தைரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. தைரியஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் துணிச்சலாக பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைத்தாலும் கூட 7.5 சனியின் நடுப்பகுதி என்பதை மறைந்து விட வேண்டாம். எனவே இந்த தருணத்துல சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு காரிய வெற்றி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகுகிறதுங்க. ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாது. நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சி பெற முடியும். 10ஆம் பார்வையாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல வருமானம் அதிகரிக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே சமயம் கவனச்சிதறல்களை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த விரய செலவுகள் முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதால் பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டாம். ஆனால் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் சில விரய செலவுகள் ஏற்படலாம். எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அது மட்டுமல்லாது அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிரமங்கள் தவிர்த்து நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல குரு மற்றும் சனி, சூரியன், சுக்கிரன் என அனைத்து கிரகநிலைகளுமே சாதகமற்றுதான் இருக்கிறது. எனவே நிதானமும் பொறுமையும் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக தேவை. இரவு நேர பயணங்கள்ல அதிக விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவரை சனிக்கிழமை தினத்தன்று மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள். நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில்